ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃபெல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் மார்க் கோலன். ஓகேவா, இஃபெல்ஸ்க்கு பதிலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேவா, கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் கொஸ்டின் மார்க் கோலனை. சரியா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இஃபெல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் which one of the following operator is used as alternative for if else statement means கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள்ஸ் இருக்குது. என்னென்னா கொஸ்டின் மார்க் கோலன்கிற 2 சிம்பிள்ஸ் இருக்குது. இதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் வேணும். கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஷோன் பிலோ. ஓகேவா, அதனுடைய கண்ட்ரோல் ஃப்ளோ என்னன்னு இருக்குன்னா உங்களுக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய சின்டாக்ஸை நான் வந்து சிறுசாக எழுதி காட்டுக்கிறேன். அதாவது என்னன்னு பாருங்க, சின்டாக்ஸு expression 1 question mark expression 2 exp2 colon exp3. ஓகேவா, ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இங்கே செமிகோலன் தேவையில்லை சின்டாக்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எங்கே போகும், இந்த எக்ஸ்பிரஷன் 2 வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஓகேவா, if this expression 1 is held in false means that expression 3 will be executed. ஓகேவா, expression 3 வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, திரும்பவும் சொல்ற கண்டிஷன் தான். ஓகேவா, இங்கே இந்த நிபந்தனை சரி என்று வந்தால் அதாவது இந்த இது வந்து நமக்கு எக்ஸ்பிரஷன் வந்து இந்த கோவை வந்து மதிப்பிடப்படும். சப்போஸ் இரண்டாவது கோவை மதிப்பிடப்படும். சரியா, முதல் கோவை வந்து தவறான போதில் எது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும், மூன்றாவது கோவை வந்து நமக்கு வெளியிடப்படும். சரியா, ஸோ தமிழ்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா if the first expression is held in true means expression 2 will be executed. If that first expression held in false means if the first expression condition is false means expression 3 will be executed. Okay va, puriyudha, this is the working of the conditional operator and it is alternative to our if else statement. Okay va, so expression 1 is a condition which is evaluated. If the condition is true then the control is transferred to expression 2, otherwise the control passes to expression 3. நான் சொன்னது தான் அவனும் சொல்லியிருக்கான். சரியா, let's we enter into our program குள்ள போனால் தான் எதுவுமே நமக்கு ஈஸியாக புரியும். கவனிங்க, எப்பவும் போல் வழக்கம் போல் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்டர் ஃபைல் ANSI ஸ்டாண்டர்ட் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பார்க்கலாம். இது A, B, largest. enter 2 நான் ஷார்ட்டாக எழுதுறேன். உங்கள் புக்கில் enter 2 நம்பர்ஸ்னு இப்போ எனி 2 மெம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சீனில் அந்த 2 நம்பர் என்ன வாங்குறாங்க, இன்புட்டாக வாங்குறாங்க. ஓகேவா, எப்போ இன்புட்டாக வாங்குறாங்க, ரன் டைமில், அதாவது ப்ரோக்ராமுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் இன்புட் வாங்குறேன். எப்போவுமே நம்ம சீனுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம்னா we will get the input during the execution of the program time. ஓகேவா, ஸோ கவனிங்க, இப்போ பாருங்க largest தமிழ் ஸோ கவனிங்க,
அதாவது என்னன்னு பாருங்க, how many variables are declared? A, B, largest 3 variables are declared. Coutல என்ன கொடுத்திருக்காங்க? enter 2 num. ஓகேவா? சோ அப்ப டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்குதோ நமக்கு என்ன ஆயிடும்? அவுட்புட்ல அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடும். A க்கு B க்கு எப்ப இன்புட் வாங்குறீங்க? during the execution of the program. run timeல நம்ம இன்புட் வாங்குறோம். A க்கு B க்கு வாங்கியிருக்கோம். உங்க புக்ல என்ன இன்புட் வாங்கியிருக்காங்க? 12 98. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A க்கு 12, B க்கு என்ன வாங்கியிருக்கோம்? 98 னு வாங்கியிருக்கோம். so substitute here 12 greater than 98. ஓகேவா? சோ அதாவது 12 வந்து 98 விட பெருசான்னு செக் பண்றோம். ஓகேவா? கிடையாது. 12 is not greater than 98. ஓகேவா? சோ நம்ம என்ன பார்த்தோம்? ரூல் படி கண்டிஷனல் ஆபரேட்டர் எப்படி வர்க் ஆகும்? if that expression is true means expression 2 will be evaluated. if the expression 1 is false means expression 3 will be evaluated. அப்ப 12 வந்து 98 விட பெருசு கிடையாது. அப்ப ட்ரூனா இந்த A ல என்ன வேல்யூ இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ்னா இந்த B ல என்ன வேல்யூ இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப A ல இங்க என்ன இருக்கும்? 12 இருக்கும். B ல என்ன இருக்கும்? 98 இருக்கும். அப்ப எது எக்ஸிக்யூட் ஆகும்? இது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சோ இந்த ஃபால்ஸ் இதுதான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்ப ஃபால்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 98. அப்ப லார்ஜஸ்ட்ல என்ன ஸ்டோர் ஆகும்? வேல்யூ 98 ன்னு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்த ஸ்டேட்மென்ட் படிக்கும். என்ன இருக்கு? Coutல லார்ஜஸ்ட் நம் டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? லார்ஜஸ்ட் நம்பர் புக்ல வந்து லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? லார்ஜஸ்ட் நம்பர்ங்கிறது டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்ப லார்ஜஸ்ட்ல என்னன்னு ஸ்டோர் ஆயிருக்கும்? 98. ஓகேவா? டபுள் கோட்ஸ்ல இல்ல அப்படின்னா அதுல ஏதாவது வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கு? 98ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப 98ங்கிறது நமக்கு இங்க அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆயிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா conditional operator or ternary operatorங்கிறது என்ன அப்படின்னா this is alternative to our if else statement. ஓகேவா? சோ இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா switch statement பத்தி பார்க்கலாம். so listen, next one is your switch statement. So கவனிங்க, switch statement என்னன்னா அப்படின்னா this is your multi-way branching statement. ஓகேவா? multi-path decision making statement அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து if else if ladder. அதே வந்து multi-way branch statement அப்படின்னா switch, அதாவது கிளை கிளையா செக் பண்ணும். ஓகேவா? so it provides an easy way to dispatch execution to different parts of the code based on the value of the expression. ஓகேவா? ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு இருக்கிற வேல்யூவை பொறுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா ஒரு கோடை வந்து டிஸ்பேட்ச் பண்ணி விடும், அங்கேயும் இங்கேயும் பிரிச்சு விடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் இஃப் எல்ஸ் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அதாவது ஒரு இஃப் பார்ட்ல ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த எல்ஸ்குள்ள இன்னொரு இஃப் இருக்கும், இன்னொரு எல்ஸ்குள்ள இன்னொரு இஃப் இருக்கும், ஃபைனலாக ஒரு எல்ஸ் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இஃப் எல்ஸ் இஃப் லேடருங்கிற அந்த இதை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கவனிங்க, அதனுடைய சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்விட்சுக்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் 1, அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரேக்கு, கேஸ் கான்ஸ்டன்ட் 2, ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரேக்கு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கேஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபைனலாக என்ன இருக்கணும் அப்படின்னா there will be one default statements. ஒன்று கவலைப்படாதீங்க, இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரும், நான் சொல்கிறேன். இந்த எபோ சின்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? எவாலுவேட் பண்ணும். சரியா? அந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அதில் இருக்கிறது அது என்ன பண்ணிடும்? எவாலுவேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடும். சரியா? அந்த ரெஸ்பெக்டிவ் கேஸ் கான்ஸ்டன்ட்னுடைய பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ ஆகிறப்ப ஃபஸ்ட்டு கேஸை மேட்ச் பண்ணி பார்க்கும், அது செட் ஆகலை அப்படின்னா அடுத்த கேஸ் பார்க்கும், அதுக்கு அடுத்த கேஸ், இந்த மாதிரி பார்த்துட்டே வரும். எந்த கேஸ் தனக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கேஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் அந்த ஸ்விட்சுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் வந்துங்க மேம் எந்த கேஸுக்குமே நமக்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா then what will be executed in our switch statement? In that particular situation the default statements will be executed. But it is optional. ஓகேவா? அந்த default statement வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்ல இருக்கிறத நம்ம அவுட்புட்டா டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? எந்த கேஸுமே மேட்ச் ஆகலைன்னா. ஆனால் அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தா ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனல் வேணும்னா வச்சுக்கலாம்,
இல்லைன்னா அதை நம்ம வந்து விட்டுறலாம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் தி ஆப்ஷனல். ஓகேவா? ஸோ கவனிங்க, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை தான் வந்து இங்கே நான் சொன்னது, இவ்வளோ நேரம் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அதனுடைய ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன், அதாவது என்னது, கண்டிஷனை நமக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இட் வில் செக்ஸ் தி எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் அ கண்டிஷன். ஓகேவா? அது ட்ரூவா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸே நமக்கு ட்ரூவா இருந்தது அப்படின்னா கேஸ் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் ஒவ்வொரு இந்த மாதிரி 2-3 கேஸ் அது செக் பண்ணி பார்க்கும். தனக்கு எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக் அதை என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் பிளாக்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? அந்த டிஃபால்ட் பிளாக் அதை என்ன பண்ணிட்டு வந்துடும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். எந்த கேஸும் மேட்ச் ஆகலைன்னா the default statement will be executed and it will exit out of that particular block. ஓகேவா? ஸோ ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்விட்சுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கணும். அதர்வைஸ் இட் வுட் நாட் பி அ வேலிட். ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அது வந்து வேலிட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னது, ஆப்ஷனல் சொல்லியிருக்காங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்சுக்குள்ளே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸை நம்ம டெர்மினேட் பண்ணுறக்காக, அதை உடச்சிட்டு வெளியே வர்றதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ when a break statement is reached the switch terminates. ஓகேவா? பிரேக் ஸ்டேட்மெண்ட் வரப்ப ஸ்விட்ச் வந்து நமக்கு என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அடுத்த லைனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஓகேவா? ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் என்னது, ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் ஒமிட் பண்ணீங்கன்னா எக்ஸிக்யூஷன் வில் கண்டினியூ டு இன்டு த நெக்ஸ்ட் கேசஸ். ஓகேவா? ஒவ்வொரு கேஸ்லையும் இருக்கிற சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள, அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு கண்டினியூவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் வில் ஃபால் த்ரூ டு சப்சிக்வெண்ட் கேசஸ் until a break is reached. ஓகேவா? ஃப்ளோ என்ன ஆகும், அந்த கண்ட்ரோலுடைய ஃப்ளோ வந்து எல்லா கேஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். until எங்கே பிரேக்கை பார்க்குதோ அது வரைக்கும் அந்த கேஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். பிரேக்கை பார்த்துருச்சு அப்படின்னா அந்த கேஸை உடச்சிட்டு என்ன பண்ணிடும், வெளியே வந்துடும். ஓகேவா? நெஸ்டிங் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து அலோடு கிடையாது. நம்ம என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ வாங்க ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எழுதணுங்கிறது இல்லை, நீங்கள் பாருங்கள், நான் அப்படியே வாயிலே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸோ கவனிங்க, இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ் யூஷுவல் வந்து ஹெட்டர் ஃபைல் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது ANSI ஸ்டாண்டர்டு. அடுத்தது பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்ட் ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்டர் வீக் டே நம்பர் டபுள் கோட்ஸில் இருக்கிறனால அது பாருங்க அப்படியே அவுட்புட்டில் வந்திருக்கும். சீனில் அந்த என்டர் வீக் டே நம்பரில் வீக் டேஸ் எவ்வளோ இருக்குது, 7 வீக் டேஸ் இருக்கா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்ட்டு we are having 7 weekdays. ஓகேவா? அதில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம இப்போ என்டர் பண்ண போகிறோம். நம்ம புக்கில் என்ன நம்பர் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have entered the value as 6. ஓகேவா? they have got the input as 6. ஓகேவா? 6ங்கிற இன்புட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்விட்சுக்குள்ள இந்த மாதிரி நம்மன்னு இருக்கா, ஸோ ஸ்விட்சுக்குள்ள நம்ம. ஓகேவா? நம்மங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன். பட் இங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கலாம், கான்ஸ்டன்ஸா இருக்கலாம்ங்கறத நம்ம ரூல்ஸ்ல பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகேவா? கான்ஸ்டன்ட்ஸ்னா கான்ஸ்டன்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ஸ்டன்ட், நெவர் சேஞ்ச். ஓகேவா?